இரண்டாவது, அந்த குர்ஆனை மிகவும் கஷ்டப்பட்டு கஷ்டமான நிலையிலே அந்த குர்ஆனை ஓதியிருக்கிறார், ஓதுவதற்காக முயற்சி செய்திருக்கிறார் என்ற காரணத்துக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதருக்கு 2 கூலிகள் வழங்கப்படும் என்பதாக சொன்னார்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அந்த குர்ஆனை எவ்வாறு குறைந்த அளவு ஒரு குர்ஆனையாவது முழுமையாக ஓதி முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வ ஃபீ மஹ்கமிஹித் தன்ஸீல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகத்தை படைத்து நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அருள் நபிநாதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியவனாய் அல் கௌசியா அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் என்பது ஒரு புனிதமான, ஒரு சிறப்பான, ஒரு கண்ணியமான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த சிறப்பு பொருந்திய கண்ணியமான அந்த மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய, மிக முக்கியமாக செய்யக்கூடிய பல அமல்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறான். ஏனைய காலங்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட, ஏனைய காலங்களில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்களை விட அதிகமாக நாங்கள் அந்த ரமலானுடைய மாதத்தில் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு விதித்து தந்திருக்கிறான். அதன் அடிப்படையிலே அந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய முக்கியமான ஒரு அமல்களில், இபாதத்துக்களில் ஒன்றுதான் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுகின்ற அந்த உன்னதமான அமல். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதும்படி பணித்திருக்கிறார்களே என்றால், அந்த ரமலான் மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை இதன் மூலம் எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்ற பொழுது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் என்றால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் அது குர்ஆன் இறக்கப்பட்டதுதான் என்ற விடயத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எனவே அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இந்த வசனத்தின் மூலம் குர்ஆனுக்கும் இந்த ரமலானுடைய மாதத்திற்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. இதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அந்த குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஓதி காண்பிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். காரணம், இந்த குர்ஆன் ஓதி காண்பிக்கக்கூடிய அந்த அமல் இன்று மட்டுமல்ல, இன்று தொடங்கியது நேற்று தொடங்கிய அமல் கிடையாது. அன்று தொட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் அதை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த அமலைத்தான் இன்றும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணிக்கிற அந்த கடைசி நோன்புடைய அந்த கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 2 விடுத்தங்கள் முழுமையாக குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு ரமலானிலும் எந்த அளவு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு விடுத்தம் ஓதி காண்பிப்பார்கள். ஆனால் ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதத்தினுடைய, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரமலானுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்களோ அந்த கடைசி ரமலானில் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 2 விடுத்தங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலாக இருக்கலாம், சஹாபா பெருமக்களுடைய காலமாக இருக்கலாம், குர்ஆனை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். அவர்களுடைய எல்லா சொத்துக்கள், தொழில் துறவுகள், வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய எல்லா நேரங்களையும் அந்த குர்ஆன் திலாவத்துக்காக வேண்டி செலவழித்தவர்கள் அன்னை சஹாபா பெருமக்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் மனிதன் வியந்து போகின்ற அளவுக்கு, மனிதன் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அந்த சஹாபா பெருமக்களுடைய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய அந்த வாழ்நாளிலே அவர்கள் குர்ஆனை அந்த அளவுக்கு ஓதி முடித்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கின்ற பழக்கமும், அதே போன்று ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன் முடிக்கின்ற பழக்கமும் அந்த சஹாபா பெருமக்களிடத்திலே இருந்திருக்கிறது. ஒரு சஹாபியிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எத்தனை குர்ஆன்கள் முடிப்பீர்கள் என்று கேட்டதற்கு அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சொல்லுகிறார், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் ஒரு இரவைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வேறு ஒரு அறிவுறுத்தலாக அந்த சஹாபியிடத்தில் சொன்னார்கள், அருமை நாயகம், நீங்கள் உங்களுடைய அந்த குர்ஆனை ஒவ்வொரு நாளும் முடிக்கின்ற அந்த குர்ஆனை நீங்கள் 3 நாளைக்கு ஒரு விடுத்தம் முடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஏன், உங்களுடைய குடும்பத்தின் வேலைகள், உங்களுடைய வேலைகள் எல்லாம் பார்க்க வேண்டும். அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒரு குர்ஆனை முடிப்பதானால் உங்களுடைய வேலைகள் அவ்வாறே விடுபட்டு போகின்றது என்ற விடயத்தை தெளிவுபடுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த தோழர்களான அந்த சஹாபா பெருமக்கள் தாங்களுடைய வேலைகளை விட அந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். காரணம், குர்ஆனுக்கு உள்ரங்கமான வெளிரங்கமான 2 அர்த்தங்கள் இருக்கின்றது. எனவே அந்த 2 அர்த்தங்களையும் விளங்கி சரியான முறையில் ஓதியவர்கள் தான் அந்த சஹாபா பெருமக்கள். எனவே அவர்கள் குர்ஆனுடன் அந்த அளவுக்கு தொடர்புள்ளவர்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை தோழர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸ் தான், அந்த குர்ஆனை யார் குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வழங்கப்படும் என்பதாக குறிப்பிட்டார்கள். உதாரணமாக அலிஃப் லாம் மீம் என்பதை எடுத்துக்கொண்டால் இது ஒரு ஹர்ஃப் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், அதில் இருக்கக்கூடிய மீம் ஒரு ஹர்ஃப், 3ஐயும் சேர்த்தால்
33 ஹர்ஃபையும் ஒருவர் ஓதுகிறார் என்றால் அவருக்கு 30 நன்மைகள் வழங்கப்படும் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலத்தை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த குர்ஆன் ஓதல், குர்ஆனுடன் எங்களுடைய தொடர்புகள் மிகவும் குறைந்து விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன்கள் பள்ளிகளிலே பார்க்கலாம், வீடுகளிலே பார்க்கலாம், எவ்வளவு குர்ஆன்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாங்கள் தயாரானவர்களாக இல்லை. அந்த குர்ஆன் வெற்றி நாங்கள் ஓதுவதை விட்டும் தூரமாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் அன்றைய காலத்துக்கும் இன்றைய காலத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் அந்த குர்ஆன் ஓதல், குர்ஆனுடன் எங்களுடைய தொடர்பு மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் அருளப்பட்ட கண்ணியமான ஒரு மாதம். எனவே அந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், அதிகமாக குர்ஆனுடன் நாங்கள் தொடர்பாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாத விட்டாலும் ஓர் அளவுதான் ஓத முடியுமாக இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டாவது அந்த குர்ஆனை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் முயற்சி செய்து அந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாங்கள் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் நாங்கள் அந்த குர்ஆனுக்காக செலவழிக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ, எவ்வாறு அவர் திக்கி தடுமாறுகிறார், ஓதுவதற்கு கஷ்டமான நிலையில் திக்கி தான் அந்த குர்ஆனை ஓதுகிறார் என்று சொன்னாலும் கூட அவருக்கு 2 கூலிகள் வழங்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூலி அவர் அந்த குர்ஆனை ஓதினார் என்பதற்காக வேண்டி, இரண்டாவது அந்த குர்ஆனை மிகவும் கஷ்டப்பட்டு கஷ்டமான நிலையிலே அந்த குர்ஆனை ஓதி இருக்கிறார், ஓதுவதற்காக முயற்சி செய்திருக்கிறார் என்ற காரணத்துக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதருக்கு 2 கூலிகள் வழங்கப்படும் என்பதாக சொன்னார்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் அந்த குர்ஆனை எவ்வாறு குறைந்த அளவு ஒரு குர்ஆனையாவது முழுமையாக ஓதி முடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது ஒரு சுலபமான ஒரு அமைப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்கின்றன. எனவே ஒரு தொழுகைக்கு பின்னால் 4 சஃப்ஹாக்களை நாங்கள் ஓதுகின்ற பொழுது, 4 பக்கங்களை ஓதுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1 ஜுஸ் குர்ஆனை எங்களால் ஓதி முடிக்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏனைய மாதங்களில் குர்ஆனுடன் நாங்கள் தொடர்பு இல்லாவிட்டாலும் இந்த ரமலானுடைய மாதங்களில் எங்களுடைய வேலைகளை ஒதுக்கி எங்களுடைய நேரங்களை இபாதத்துக்காக வேண்டி, அதே போன்று குர்ஆன் திலாவத்துகளை ஓதுவதற்காக வேண்டி அதிகமாக அந்த குர்ஆனுடன் எங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் செலவழிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குர்ஆன் என்பது எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, எங்களுடைய உள்ளத்தை ஒளிபெறச் செய்யக்கூடியது, எங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, எங்களுடைய உள்ளத்தை அமைதி பெறச் செய்யக்கூடியது, எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய உள்ளம் சார்ந்த நோய்களை நீக்கி அதற்கு நிவாரணம் தரக்கூடியதுதான் அந்த குர்ஆன் என்ற விடயத்தை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். அந்த குர்ஆனை நாங்கள் இந்த முஃமின்களுக்கு நோய்க்கு நிவாரணியாகவும் ஒரு அருளாகவும் நாங்கள் அவர்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த ஒரு உபதேசமாக, ஒரு நேர்வழி காட்டியாக, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அந்த குர்ஆன் அமைந்து விடுகிறது என்ற விடயத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறைகளை குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே நாங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வும், எங்களுடைய வாழ்வினுடைய எல்லா விமோச்சனத்துக்கும் தீர்வு அந்த குர்ஆனிலே இருக்கிறது. எனவே நாங்கள் குறிப்பாக அந்த ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் இறங்கிய மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய குர்ஆனுடன் எங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்தி அதிகமாக ஓதி அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தி அதனுடைய சிறப்பை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் எம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.